முடியுமா? அவனுடைய வாழ்க்கையிலே நடந்த சூழ்நிலைகள் எல்லாம் அது ஆகும் என்று சொல்லுவதற்கு வாய்ப்பே இல்லை. இது எப்படி ஆக போகிறது? எப்படி என்னுடைய சகோதரர்களை பார்க்கலும் கர்த்தர் என்னை தைரியப்படுத்த போகிறார், நிற்க பண்ண போகிறார் அப்படிலாம் அவனுடைய மனசுல இருந்துச்சு. ஆனால் நான் நம்புகிறேன், ஏற்ற காலம் ஒன்று வரும்போது அது கர்த்தருடைய கரத்தினாலே ஆயிற்று. நான் நம்புகிறேன், ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், இது நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். அந்தந்த நேரம் வரும்போது உன் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை நடத்துவதற்கு என் கர்த்தரால் ஆகும். ஏற்ற நேரத்திலே அந்த காரியம் நேர்த்தியாய் நடக்கும். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், என் அன்பு தேவ பிள்ளையே, என்னுடைய இருதயம் கலங்கவே வேண்டாம், அது என்னுடைய கரத்தினால் அந்த காரியத்தை நான் செய்து முடிக்க போகிறேன். நீ கலங்கி கொண்டிருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார், அது என்னுடைய கரத்தினாலே ஆகும். யாராலும் ஆக முடியாது என்று ரிஜெக்ட் பண்ணப்பட்ட அந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் இன்று வாக்கு கொடுக்கிறார். இல்லை, என்னுடைய கரம் அதை செய்து முடிக்கும். உன்னுடைய கண்கள் அதை பார்க்க போகிறது, உங்கள் சொந்தங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. கர்த்தருடைய கரத்தினால் அது ஆகும் என்று நம்புகிறவர்கள் ஆமென் சொல்லுங்கள். கரங்களை தட்டி கர்த்தருடைய கரத்தினால், கர்த்தருடைய கரத்தினால் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, கானா ஒரு கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைந்து போனது. அப்ப அந்த இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் காலியாக போகுது. என்ன பண்ணுவேனே தெரியல. திராட்சரசத்துக்கு என்று சில வரைமுறைகள் இருக்கிறது, அதற்கென்று சில நாட்கள் ஆகும். திராட்சரசத்தை உடனே செய்ய முடியாது. சில காரியத்தை உடனே பண்ணிடலாம், ஆனா சில காரியத்தை அவ்வளவு அதற்கான ப்ரிப்பரேஷன், அதற்காக நேரங்கள் எடுத்துதான் அதை பண்ண முடியும். அது காலி ஆயிடுச்சு, அது தீந்துருச்சுன்னா உடனே செய்வது சாத்தியம் முடியாது, செய்ய முடியாது. ஆனா எல்லாரும் என்ன பண்ண போறாங்க, வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்காம தான் விடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தண்ணியை கர்த்தர் திராட்சரசமாய் மாற்றினார். நான் நம்புறேன், உங்க கைகளிலே இருக்கிற சாதாரணமான தண்ணியை போன்ற காரியத்தை கர்த்தருடைய கரம் அதன் மேல இருக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அதன் மேல் இருக்கும். இந்த